தொட்டு பார்க்கணும். ஓகே, இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் வார்ம் மில்க் எடுத்துட்டு 2 ஸ்பூனு சர்க்கரை சேர்க்கணும். நம்ம இது நம்ம ஒரு பாக்கெட்டு மேலே சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழகாக நம்ம கலந்துட்டு அப்படியே விடுவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மட்டன் கொஞ்சம் ஃப்ரீசர் பண்ணிக்கிறேன். சேர்த்தா வச்சு இது நல்லா ஃப்ரீசர் பண்ணிடணும். ஃப்ரீசர் பண்ணிட்ட பிறகு தான் இப்படி வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுக்கணும். இது வரைக்கும் வச்சோம். இப்போ அந்த ஈஸ்ட் போட்டு நம்ம கலந்து வச்சோடனே அளவுக்கு நம்மளுக்கு உப்பி வந்துருக்கு. தான் நம்ம பிட்சா செய்ய போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு எத்தனை மாரி. எனக்கு ஒரு சின்ன சின்ன சைஸில் ஒரு 4 பீஸா செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம அழகாக கலந்துக்கலாம். தண்ணியிலேயே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த ஈஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அழகாக கலந்துக்கலாம். பால் ஏன் சேர்த்தேன்னா, பால் சேர்த்தா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு தான் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் வேணான்னா பாலை விட்டுட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம், சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு மேட்டு நம்ம பால் சேர்க்க தேவையில்ல, தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 டெசிலிட்டர் தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 200 மில்லி பால் எடுத்து சூடு பண்ணி அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 1 கிராம் தண்ணி எடுத்து இல்லை சேர்க்குறோம். நம்ம சேர்த்துக்கலாம். ரெஸ்டின் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். கலந்து வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை எடுத்து வெளியில் வச்சு நம்ம ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். வச்சு நல்லா அழகாக கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 டெசிலிட்டர் வார்ம் மில்க் எடுத்துக்கணும். 1 டெசிலிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். 200 மில்லி பால், 100 மில்லி தண்ணி சேர்த்து நம்ம அழகாக பாருங்க. என்ன அழகாக வருது பாருங்கள். இதான் அதனுடைய பக்குவம். நம்ம அழகாக எண்ணெய் தடவி ஒரு டவல் போட்டு இதை அப்படியே ஒரு 45 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். என் தீம் ஆயிடுச்சு பார்க்கலாமா? மாவு அழகாக நம்மளுக்கு அழகாக பொங்கி வந்துடுச்சு. இந்த மாவு நம்ம அழகாக ஒரு வாட்டி கையால் பிசைஞ்சிட்டு இதை நம்ம உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது போடுறது ரொம்ப மெலிசாக சீ வச்சு இந்த மசாலா கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது அழகாக நம்ம கலந்துக்கலாம். இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லையா, அவங்களே அதுலேயே இதில் உப்பெல்லாம் கலந்துருக்கும். அந்த பாக்கெட்டில் எல்லாம் கலந்துருக்கும். அப்படி அந்த பாக்கெட் வாங்க முடியல, வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிளகு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும், வேறு ஒன்றும் இதில் சேர்க்க தேவையில்லை. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை அழகாக ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ரவுண்டாக அழகாக நம்ம ஊற்றி எடுத்துட்டோம். உட்னத்தை அந்த கட்டையோடு எடுக்கிறோம் பாரு. கட்டையோடு எடுத்துட்டு அப்படியே வைக்கிறோம். நம்ம அழகாக இதில் வச்சுட்டோம். பிட்சா சவுஸ் எந்த அளவுக்கு பிட்சா சவுஸ் தடவிக்கமோ அந்த அளவுக்கு பிட்சா சவுஸ் அழகாக தடவிக்கும். பாருங்கள், என்ன அழகாக ரவுண்டாக நம்ம தடவிட்டோம். நம்ம இந்த உஸ்து வாங்கி சின்ன சின்னதாக நம்ம அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி வச்சுட்டோம். இது நம்ம எடுத்து பிட்சா சவுஸு நம்ம தடவிட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உஸ்து கொஞ்சம் நம்ம வச்சுக்கிறோம். வச்ச உஸ்து நம்ம அழகாக இதில் போட்டுக்கலாம். வச்ச உஸ்து நம்ம அழகாக சேர்த்துக்கலாம். உஸ்து சேர்த்துக்கிட்டோம். நம்ம இதில் மட்டன் எடுத்து நம்ம அழகாக வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எல்லா மட்டனும் நம்ம அழகாக நம்ம கட் பண்ணதெல்லாம் அழகாக எடுத்து அது மேலே அடுக்கிக்கிட்டோம். எல்லாம் உஸ்தை சும்மா நடுவில் அப்படியே ஒன்று அங்கங்கே ஒன்று வைப்போம். இதெல்லாம் வச்சுட்டோம். சல்லாத இலையை நம்ம கொஞ்சம் பிட்சா கிரீதர் சும்மா லைட்டாக இது மேலே அப்படியே தூவலாம். போதும். இதை வச்சுட்டோம். இதை அப்படி நம்ம 20 நிமிஷம் சென்று இதை நம்ம எடுக்கலாம். 200 வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் வச்சு நம்ம எடுக்கலாம். ஒன்று எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் லைட் எடுத்து வரைக்கும் இதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாமா? இதை நம்ம சூப்பராக ஒரு பிட்சா செஞ்சுட்டோம். மட்டன் பிட்சா ரெடி பண்ணிட்டோம். இதை கையால் எடுக்க முடியாது நம்ம, அதனால் இந்த கட்டையை வச்சுட்டு இந்த கட்டை மேலே இதை அப்படியே வைப்போம். அழகாக அப்படி உருட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே கட்டையோடு நம்ம எடுத்துன்னு போய் இப்படி வைப்போம். பாருங்கள், இப்படி தான் அதை வைக்கணும். இல்லை பிட்சா சவுஸு பிட்சா போட்டு சவுஸ் தடவிக்கலாம். பிட்சா சவுஸு தடவிட்டோம். எல்லாம் அழகாக கொஞ்சம் உஸ்து அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். அப்படி அழகாக நம்ம போட்டுட்டோம். சில்லிங் ஏற்கனவே ஸ்டேக்கப் பண்ணி வேக வச்சுக்கிறாங்க. இது கடையில் வாங்கணும் தான் அவசியம் கிடையாது. வீட்லேயே நம்ம எலும்பில்லாத கோழியை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மசாலா போட்டு கொஞ்சம் அழகாக பாதி வேக்காடு வேக வச்சு அழகாக எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சு வச்சுக்கலாம். இது நம்ம அழகாக கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இல்லை உஸ்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி அதை அங்கங்கே ஒரு பீஸ் வச்சுக்கலாம். சல்லாதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். பிட்சா இதை நம்ம அழகாக தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓவனில் வச்சுட்டு 20 நிமிஷம் சென்று நம்ம எடுக்கலாம். நம்ம பாருங்க,
சிக்கன் பிட்சா ரெடி ஆயிடுது. இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இதில் வைக்க போகிறோம். எடுத்து இந்த கட்டை மேலே வச்சுட்டு சுற்றிக்கலாம். அழகாக அப்படி ஒரு சுற்றிட்டு அப்படியே அப்படி வச்சிடலாம். அழகாக தடவிக்கலாம். பிச்சை சாஸ் தடவி வச்சு வைக்கலாம். உஸ்து போட்டுட்டோம். நிறுத்திடு. பெப்பரோனியில் வச்சாச்சு. இந்த உஸ்து கொஞ்சம் வைப்போம். அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். 2 நிமிஷம் சென்று நம்ம எடுக்கணும். அப்படியே ஒரு பீஸ் எடுக்கிறோம். கொஞ்சம் அழகாக எண்ணெய் தடவிக்கிறோம். இதில் வந்து ஒரு 2 சின்ன பூண்டு நான் நறுக்கி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு ஏற்றவே கொஞ்சம் மிளகு சேர்த்துங்க. இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் மயோனைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரெடி ஆகிடுது. எடுத்துடலாமா? பாருங்க, எண்ணெய் அழகாக இந்த பிட்சா ரெடி ஆகிடுது. இதை அழகாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை ஊற்றிட்டு இந்த கட்டியில் நம்ம அழகாக சுற்றிட்டு பாருங்க, அழகாக அதை வச்சுட்டு நம்ம பிட்சா சாஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே எடுத்துக்கலாம். நான் வந்து வெஜிடேரியன் சொல்கிறவங்களுக்கு வெஜிடேரியன் பிட்சா செய்கிறேன். நான் கொஞ்சம் காளான் நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பப்பரிக்கா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை சலாதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது மேலே நம்ம கொஞ்சம் உஸ்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வெள்ளை உஸ்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம உஸ்து ஆட் பண்ணிக்கிறோம். கிரிதெல்லாம் போட்டுட்டோம். அழகாக வச்சுட்டோம். வேக வச்சு இதை எடுப்போம். அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம என்ன அழகாக ஒரு சவுஸ் செஞ்சுட்டோம் பிட்சாவுக்கு. நம்ம அழகாக இல்லை எடுத்துக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க, பிட்சா ரெடி ஆகிடுது. எடுத்துடலாமா? வெஜிடபிள் பிட்சா ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்துக்குது. பாருங்க, சிக்கன் பிட்சா ரெடி. பாருங்க, பிரெட் எல்லாம் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துக்குது. இது வந்து பெப்பரோனி பிட்சா ரெடி. பெப்பரோனி பிட்சா ரெடி. இது வந்து மட்டன் பிட்சா ரெடி. ரொம்ப அழகா இதுக்கு ஒரு சவுஸ் செஞ்சுட்டோம். எந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும், எது வேணுமோ நீங்கள் அழகாக செஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம கலந்த மாவு ஒரே மாவு தான். இதுக்கு மேலே போட்டுற கிரிதரு இது எல்லாமே உங்கள் விருப்பப்படி இருக்கணும். மட்டன் வேணுமா மட்டன் பயன்படுத்திங்க, சிக்கன் வேணுமா சிக்கன் பயன்படுத்திங்க, பெப்பரோனி வேணா பெப்பரோனி பயன்படுத்திங்க. இல்லை நாங்கள் வெஜிடேரியன் சொன்னால் வெஜிடேரியன் பிட்சா ரெடி. வீட்டிலேயே நம்ம ஆரோக்கியமான முறையில் செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த மட்டன் பிட்சா, இந்த பெப்பரோனி பிட்சா, சிக்கன் பிட்சா, வெஜிடபிள் பிட்சா எப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை. தேங்க்யூ.